இந்திய தேசிய தொழிற்சங்க காங்கிரஸின் தமிழ்நாட்டு கிளை மூலமாக மனமார்ந்த நன்றிகளையும் பாராட்டுகளையும் தெரிவித்துக் கொள்ள கடமைப்பட்டிருக்கின்றோம். மாண்புமிகு முதலமைச்சர் வந்தாங்க ஓசூருக்கு. வந்த உடனே பல்வேறு முன்னேற்றங்கள் ஏற்பட்டுச்சு. நகரத்தில் எல்லா சாலைகளும், அதே போல் அந்த மரம் செடிகள் நடுவது எல்லாமே ஒரு சூப்பர் சானிக் இந்த ஸ்டைலில், இதுவும் நம்ம ஊர் தான் செஞ்சதா, நம்ம கார்ப்பரேஷன் தான் செஞ்சதான்ற மாதிரி வேலை செஞ்சாங்க. அதனால் இப்போ திரும்பி நாளைக்கு முதல்வர் இந்த பக்கம் போகிறாங்க. அதனால் அவருக்கு என்ன வேண்டுகோள்னு சொன்னால், ஓசூர் நகர மக்கள் சார்பில் பல்வேறு பிரச்சனைகளை இங்கே மக்கள் சந்திச்சுக்கிட்டு இருக்காங்க. அவங்க சொன்னாங்க, ஓசூரை நோக்கி சாரி சாரியாக தொழிற்சாலைகள் வந்து கொண்டு இருக்கிறதுன்னு. 1992 இது நகராட்சி ஆனது. அப்புறம் 2017 மாநகராட்சி ஆனது. நகராட்சிக்கும் மாநகராட்சிக்கும் வித்தியாசமே தெரியல. அதே மாதிரி பேரூராட்சிக்கும் நகராட்சிக்குமே வித்தியாசம் தெரியாத மாதிரி தான் இன்றைய நிலைமை இருக்குது. ஒரு நகரம் மாநகராட்சியாக உயர்த்த வேண்டும் என்று சொன்னால் அனைத்து சாலைகளுமே தார் சாலைகளாக இருக்கணும். ஒசூரில் 90% தார் சாலைகள் இல்லை. அதுக்கு காரணம் என்னன்னு சொன்னிங்கன்னா, பல்வேறு தனியார் அவங்க ஒரு லேஅவுட்டை போட்டு அதை விற்றுட்டு அப்படியே அன்றைக்கு இருக்கக்கூடிய உறுப்பினர்கள் மற்றும் இவங்களெல்லாம் வச்சுட்டு அதை உடனே நகராட்சிக்கு ஒப்படைச்சிட்டாங்க. இப்போ நகராட்சிக்கு இதெல்லாம் செய்ய வேண்டிய கடமை வந்துடுச்சு. திடீர்னு மாண்புமிகு முதல்வர் பழனிசாமி அவர்கள் திடீர்னு ஒரு துண்டு சீட்டை வச்சுக்கிட்டு ஓசூரை மாநகராட்சியாக அறிவிக்கிறேன்ட்டார். மாநகராட்சி ஆகணும்னு சொன்னால் முதல்ல ஸ்பெஷல் ஆஃபீஸரை போட்டிருக்கணும். என்னென்ன இது இருக்குதுன்னு சொல்லி ஒரு மாடாலிட்டி எடுக்கணும். ஒன்றுமே கிடையாது, வரைமுறைகள் கிடையாது. அவர் அனௌன்ஸ் பண்ணிட்டார். உடனே அரசு பதிவேட்டில் போட்டாச்சு, மாநகராட்சின்னு வந்தாச்சு. மாநகராட்சிக்கு வந்த பின்னால் இது வரைக்கும் 6-7 கமிஷனர்கள் போயிட்டாங்க. அவங்களுடைய பொறுப்பு என்ன, எது மாதிரியான வசதிகள், எது மாதிரியான குறைகள் எல்லாம் இருக்குதுன்னு சொல்லி அவங்க வந்த அதிகாரிகள் அதையும் பார்க்கல. ரெண்டாவது, இந்த மாவட்டத்துக்கு ஒரு பொறுப்பு அமைச்சர் இருக்கார். சுமார் 150 தடவை வந்திருப்பார் இப்போ இந்த காலகட்டத்தில். ஆனால் எந்த பிரச்சனைகள் என்னென்ன செய்ய வேண்டும் இந்த நகரத்துக்கு முன்னேற்றுவதற்காக மாண்புமிகு முதலமைச்சர்கள் சொன்னால் அதை இந்த மாதிரி இருக்குது அந்த மாதிரி இருக்குன்னெல்லாம் சொன்னாங்க. பல விஷயங்கள் அவங்க அரசுக்கு தெரியுதா தெரியலையா தெரியல. இப்போ சிப்காட் ஆன பிறகு அதனுடைய தொடர்ச்சியாக அந்த காலத்தில் சிப்காட் ஆரம்பம் பண்ண ஒரு 3 வருடங்கள் 2 மாதத்துக்கு ஒரு தடவை சிப்காட்டினுடைய நிர்வாக அதிகாரி மற்றும் சிறு குறு தொழிலாளர் அதிபர்கள் மற்றும் ஊரில் இருக்கக்கூடிய முக்கியஸ்தர்கள் இவர்களெல்லாம் வச்சு கூட்டம் நடத்துவாங்க. கூட்டம் நடத்தும் போது என்னென்ன பிரச்சனைகள் செய்யணும், என்னென்ன நடவடிக்கைகள் நம்ம உடனே எடுக்க வேண்டும் என்று சொல்லுவாங்க. இப்போ இவ்வளவு தொழிற்சாலைகள் வந்துருச்சு. தொழிற்சாலைகள் கட்டமைப்பு அன்றைக்கு தமிழக வீட்டு வசதி வாரியம் மூலமாக வீடுகள் கட்டப்பட்டன. அந்த வீடுகள் கட்டப்பட்டு அந்த ஒரு ஸ்டேஜில் திரும்பி பெருசாக வளர்ந்த உடனே இந்த பகுதியில் இப்போ சிப்காட் அவர்களுடைய பகுதியே அவர்களால் சுத்தமாக வைத்துக்கொள்ள முடியவில்லை. உதாரணமாக சிப்காட்டுடைய வீட்டு ஒரு பிரிவு அது இன்னும் மாநகராட்சியோடு சேர்த்தப்படவில்லை. மாநகராட்சி மேற்கொள்ள வேண்டிய பல பணிகளை இன்றும் யாருமே செய்யாமல் இருக்கிற காரணம் என்னன்னு சொன்னிங்கன்னா, பல்வேறு பஞ்சாயத்துகள் இதனுடைய மாநகராட்சியினுடைய இணைந்ததன் காரணமாக
அதனுடைய பரப்பு பெரிய பரப்பு. ஆகவே நான் இன்னும் முதலமைச்சர் அவர்களை வேண்டிக் கொள்கிறேன் என்று சொன்னால், துடிப்புள்ள வேலை செய்யக்கூடிய தொழிலமைச்சர் அவர்களை ஓசூருக்கு அனுப்பி ஓசூரிலே என்னென்ன வசதிகள் செய்ய வேண்டும், அரசு மூலமாகவும் மற்றவர்கள் மூலமாகவும் செய்ய வேண்டும் என்பதை அவர்கள் வந்து இங்கு ஆராய வேண்டும் என்பதை நான் அவருக்கு வேண்டுகோளாக வைத்துக்கொள்கிறேன். என்று சொன்னால், இந்த மாவட்டத்துக்கு போட்டிருக்க அமைச்சர் வருகிறார் போகிறார், என்ன செய்கிறார் என்று தெரியாது எங்களுக்கெல்லாம். நானே உதாரணமாக அவருக்கு 2 ஆண்டுகளுக்கு முன்பு ஒரு கடிதம் கொடுத்தேன். அந்த கடிதத்துக்கான பதிலாவது இல்லை என்று சொல்வதற்கான கூட வாய்ப்புகள் வருகிறார் போகிறார். இன்னொரு விண்ணப்பம் என்னன்னு சொன்னால், கூட்டணியில் இருக்கக்கூடிய எங்களையெல்லாம் வருகின்ற கமிட்டி, அதாவது நாம் இப்போ கேட்கக்கூடிய நம்முடைய தொழிலமைச்சர் அவர்கள் தலைமையில் ஒரு செய்யக்கூடிய அதிகாரிகள், செயல்படக்கூடிய அதிகாரிகள், அதாவது அதிகாரம் இருக்கணும், சும்மா வந்து போகிறத பற்றி பிரச்சனை இல்லை, செயல்படுத்தக்கூடிய அதிகாரம் உள்ள அதிகாரிகளும் அவரும் சேர்ந்து எங்களுடைய கூட்டணியில் இருக்கக்கூடிய உறுப்பினர்களை, மாமன்ற உறுப்பினர்கள், என்னை போல முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர்கள், இவர்களெல்லாம் அழைத்து என்ன இந்த நகரத்துக்கு என்னென்ன வேலைகள் செய்ய வேண்டும், அதற்கு என்னென்ன அரசு உதவி வேண்டும், மற்ற வகையில் என்ன நடவடிக்கை எடுக்கணும் என்பதை மாண்புமிகு முதல்வர் அவர்கள் தனி கவனம் செலுத்தி இந்த ஓசூருக்கு அந்த வகையில் அவர்கள் செயல்படுத்த வேண்டும் என்று என்னுடைய கோரிக்கை. அதில் வீட்டு வசதி, தொழிலாளர்களுடைய வசதி, நகரத்திலே ஏற்படக்கூடிய பல்வேறு சாலைகள், சாக்கடைகள் போன்ற குடிநீர் வசதி, இதெல்லாம் பல்வேறு இடங்களிலே எங்கே இருக்கக்கூடிய இந்த நகரத்திலே இல்லை. ஆகவே அதெல்லாம் ஒரு செயல்படுத்துவதற்கான ஒரு திட்டம், ஆக்ஷன் பிளான் செய்ய வேண்டும் என்று இந்த நேரத்தில் கேட்டுக்கொள்கிறேன். மாண்புமிகு முதலமைச்சர்கள் சொன்னார்கள் 2 லட்சம் தொழிலாளர்கள் இங்கே இருப்பார்கள் என்று சொல்லி. 2 லட்சம் தொழிலாளர்களுக்கு வேண்டாம், ஒரு 50,000 தொழிலாளர்கள் எடுத்துக்கொள்வோம். தொழில் வரி தொழிலாளர்கள் கட்டுகிறார்கள். மினிமமாக 80 ரூபாயிலிருந்து மேக்சிமம் 200 ரூபாய் வரை அவர்கள் 6 மாதத்துக்கு ஒரு தடவை வரி செலுத்துகிறார்கள். அந்த தொழிலாளர்களுக்கு என்ன வசதி நாம் செய்து கொடுத்திருக்கோம் என்பதை அவர்களே முடிவு எடுத்துக்கொள்ள வேண்டும். இன்றைக்கு வளர்ந்து கொண்டிருக்கின்ற இந்த நகரத்திலே மருத்துவம் மிக அவசியம். மருத்துவமனையை பற்றி கேட்டீர்கள் என்று சொன்னால், நாங்களெல்லாம் அந்த ஆரம்ப சுகாதார நிலையம் ஏற்படுத்தியிருக்கிறோம் என்று சொல்வார்கள். ஆரம்ப சுகாதார நிலையத்திலே மருத்துவர்களை தவிர எந்த விதமான அதிகாரிகளும் இல்லை. மருத்துவர் என்ன செய்வார், அவருக்கு ஒரு ஃபார்மசிஸ்ட் வேணும், அங்கே ஒரு பார்த்து கொள்வதற்கான ஒரு நிர்வாக கட்டமைப்பு இருக்க வேண்டும், அதெல்லாம் இல்லை. நீங்கள் மாநகராட்சியிலேயே உங்களுக்கு ஒரு இதுவரை ஒரு நல்ல ஒரு செயல்படக்கூடிய அக்கௌண்டன்ட் கிடையாது. திடீரென்று கேட்டால் யாருக்குமே எந்த விதமான குறிப்புகளை சொல்வதற்கான எந்த கோப்புகளுமே இல்லை. ஆகவே இப்போ புதிதாக வந்திருக்கக்கூடிய நம்முடைய கமிஷனர் அவர்கள் இன்னும் கொஞ்சம் வேகமாக வேலை செய்ய வேண்டும். ஏனென்று சொன்னீங்களா, அந்த முதல்வர் வருவதற்காகவே இத்தனை வேலைகளை ஒரே 2 நாள்களிலே செய்யக்கூடிய சக்தி படைத்த இந்த மாநகராட்சி ஏன் இதுவரை எந்த விதமான செயல்களையும் செயல்படுத்தவில்லை என்பது என்னுடைய வேண்டுகோள். மாண்புமிகு முதலமைச்சர்களை நான் கேட்டுக்கொள்வது, ஒரு வேலை செய்யக்கூடிய அமைச்சரையும் ஒரு முடிவெடுக்கக்கூடிய அதிகாரியும் நீங்கள் இங்கு அனுப்பி எங்களுடைய குறைகளை தீர்க்க வேண்டும் என்று இந்த நேரத்திலே உங்கள் மூலமாக மாண்புமிகு முதல்வருக்கு கோரிக்கை வைக்க கடமைப்பட்டுள்ளேன். தொழிற்சாலைகள் வருகின்ற நேரங்களிலே எங்கள் பகுதியிலே இருக்கக்கூடிய பல்வேறு படித்த இளைஞர்களுக்கு முன்னுரிமை கொடுத்து வேலை வாய்ப்பு கொடுப்பதற்காக அவர்கள் நடவடிக்கை எடுக்க வேண்டும். இங்கு இருக்கக்கூடிய தொழிலக பாதுகாப்பு அதிகாரிகள் அதை கவனமாக எடுத்து இந்த பகுதியில் எத்தனை வேலையில்லாத இளைஞர்கள் இருக்கிறார்கள்,
அந்த இளைஞர்களுக்கு வேலைவாய்ப்பு முன்னுரிமை கொடுக்க வேண்டும். அதேபோல் இன்றைக்கு அவர்களை சரியான முறையில் கையாளவில்லை என்று சொன்னால் சமூகத்திலே ஒரு மோசமான ஒரு மத்தியிலே அவர்களுடைய பொறுப்பற்ற நிலைமை வரும். பல்வேறு குற்ற செயல்களை செய்வதற்கு அவர்களை தூண்டப்படுவார்கள். ஆகவே அந்த இளைஞர்களுக்கு இன்றைக்கு கைடன்ஸிலெல்லாம் மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் ஆரம்பித்திருக்கிறார்கள். அதுக்கு எங்களுடைய நன்றி. இதனை சரியாக சீர்படுத்தி செயல்படுத்துவதற்கான அதிகாரிகளை